வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு ஹெவியான ரெயின். சரி, ரொம்ப நாளாக நம்ம ரெயின் வாட்டர் என்ன டிடிஎஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியாமல் போயிடுச்சு. நேற்றுக்கு மழை பெஞ்சுது. அதை அதாவது எந்த செவத்துலேயோ எதுலேயுமே வடிஞ்சு வராமல் டைரெக்டாக ரெயின் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் உள்ளற மாதிரி வச்சு அந்த பாத்திரத்தில் வாட்டர் சேவ் பண்ணி அந்த வாட்டரை நம்ம இதில் வச்சுருக்கிறேன். நான் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இலவசமாகவே கிடைக்கிற எல்லா பொருளுமே சிறப்பாக இருக்கும். இது மழை தண்ணீர்ங்கிறது ஒரு வரம். அது கடவுள் கொடுக்குற வரம் தான் சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரெயின் வாட்டர் கடவுள் கொடுக்குற வரம் தான். அந்த ரெயின் வாட்டர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெயின் வாட்டர் குடிக்கிற அளவுக்கு டிடிஎஸோட அவங்களுக்கு அதனோட கரெக்டான பிஹெச் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு பாட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த வாட்டரில் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த டிடிஎஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்ரு வேணும். யாருக்காவது இந்த மாதிரி டிடிஎஸ் மீட்ரு வேணும்னா சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9999 வரைக்கும் உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். டிடிஎஸ் லெவலில் ஒரு சில இதில் 5000 வரைக்கும் தான் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு இது ஆனு, இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆஃப், டெம்பரேச்சர், ஹோல்டு. இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிடிஎஸ் ஹையாக போச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க் வரும். இன்ட்டு மார்க் 10ன்னு அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதில் வரக்கூடியதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சரி, ரெயின் வாட்டர் எந்த டிடிஎஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வச்சாச்சு. கிட்ட ஒரு ஹோல்டு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு 11 காமிக்குது. ரெயின் வாட்டர் டிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 ppm இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 10 ppm வரைக்கும் இருக்குதுங்க. நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய நான் இருக்கிறது கோயம்புத்தூர் சைடில், திருப்பூர் சைடில். சிறுவாணி வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் செக் பண்ணியிருக்கிற ஒரு 25 TDS இருக்கும். பியூர் மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா 35 to 40 இருக்கும். அப்பு, அத்திக்கடவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரும். ரெயின் வாட்டரோட கரெக்டான டிடிஎஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 காமிக்குதுங்க. அதாவது நம்ம இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வாட்டர் நம்ம எந்த விதமான செலவும் பண்ணாமல் கடவுள் நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய வாட்டரோட டிடிஎஸ் 10 இருக்குது. அடுத்து இதனோட பிஹெச் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லாமே பிஹெச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிஹெச், அல்கலைன், அப்புறம் என்னெல்லாமோ ஃபில்டர்ஸ் நிறையா வந்துருக்குது. சரி, இதனோட வாட்டர் பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன கிட்டு கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன்லாம் கிடைக்குது. இது நம்ம ஆல்கலைன் ஃபில்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த ஆல்கலைன் ஃபில்டருக்கு இந்த பிஹெச் டெஸ்ட் கிட்டில் உள்ளே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் அதில் என்னென்ன பேராமீட்டர் அப்படி கொடுத்துருக்குறாங்க. 1 to 5 வரைக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்குறாங்க. அது அசிட்டிக் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 4லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 to 6, 7, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டரு. 9க்கு மேலே போயிடுச்சு, 10 வந்துச்சு அப்படின்னா 10லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்கலைன் வாட்டர். சரி, நம்ம ரெயின் வாட்டர் என்ன டிடிஎஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, அளவை குறைச்சிட்டேன். நம்ம விட்டு பார்க்கலாம் என்ன பிஹெச் இருக்குங்கிறத. ஒவ்வொரு ட்ராப் அவுட்டு செக் பண்ணலாம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு ட்ராப் விட்டுட்டு ஷேக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ராப்பு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7, 8, 9,
கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராப்ஸ் ஊற்றியாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெயின் வாட்டர் இப்போ நேச்சுரல் அப்படின்னு கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், இந்த வாட்டர் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அதனோட pH பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ரெயின் வாட்டர் வந்து 2 தான் இருக்குது. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நான் எப்படியும் ஒரு 7 வரும்னு நினச்சேன். பட் ரெயின் வாட்டரோட pH பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 தான் இருக்குது. ஓகே மக்களே, ரெயின் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஃபில்டர். ரெயின் வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஃபில்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அந்த ஃபில்டரை போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இப்போ நம்ம ரூஃபில் சேவ் ஆகிற ரெயின் வாட்டரை ஒரு இந்த மாதிரி டியூப் மூலயமா கொண்டு வந்து இந்த ரெயின் வாட்டர் ஃபில்டர்ஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த டஸ்ட்டு அப்புறம் மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக ரெயின் வாட்டருக்குன்னு ஒரு டேங்க் கட்டி விட்டுறாங்க. மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி கட்டி விட்டுறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பர் டேக்கு உங்களுக்கு 20 லிட்டர் எடுத்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டர் வருது. ஒரு 1000 லிட்டர்ஸ் வச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 மாதம் வரைக்கும் அந்த ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மேக்ரான் 1 மேக்ரான் இந்த மாதிரி பல வேரியேஷனில் வரும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி உள்ளே போகிறனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. எப்போவுமே இந்த மழை தண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க, அந்த புழு வந்து ஒரே நாளில் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கீழே டேங்கில் ஸ்டோர் பண்ணால் தான் அந்த மாதிரி புழு வராது, ஃபங்கஸ் வராது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்கஸ் புழு வந்துச்சு அப்படின்னா தொட்டி பூரா நாரி போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த ரெயின் வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ப்ராப்பரான ரெயின் வாட்டர் ஃபில்டர் போட்டு கீழே ஸ்டோர் பண்ணி கீழேருந்து மேலே பம்ப் பண்ணி அந்த வாட்டரை வந்து டைரெக்டாக குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து பாக்டீரியா வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரெயின் வாட்டர் ஃபில்டரால் 100% வந்து வாட்டர் ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தனியாக நம்ம செப்பரேட்டாக உங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபில்டர் வந்து வீட்டுக்குள்ளே போட்டுக்குங்க. மேலேருந்து ரெயின் வாட்டர் கொண்டு வந்து அந்த ஃபில்டரில் கொடுத்து அந்த ஃபில்டர்லேருந்து ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்டரை போட்டுக்குங்க. உங்களுக்கு ப்ரீ கார்பனு, செடிமெண்ட்டு, அல்கலைனு, யூவி, சில்வர் நானோ, அப்புறம் வெளியில் வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரீ ஃபில்டர் இந்த மாதிரி போட்டு அந்த ஃபில்டரை எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். தாராளமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, த்ரோட் இன்ஃபெக்ஷனோ உங்களுக்கு வேறு யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபில்டர் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ரெயின் வாட்டர் குடிக்கலாம், பாயில் பண்ணி குடிக்கலாம். அப்படியே குடிக்கக்கூடாது, பாயில் பண்ணி குடிக்கலாம். 100 டிகிரி சென்டிகிரேடில் பாயில் பண்ணி குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து மார்க்கெட்டில் இந்த எல்லா ஃபில்டருமே அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர், யூவி ஃபில்டர் என்ன ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. எப்போவுமே உழைப்புக்கு வந்து ஒரு ஊதியம் கிடைத்தாலும் அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you next வீடியோவில் பார்க்கலாம்.